அன்புள்ள மாணவர்களே, நான் முரளி. என்னுடைய யூடியூப் காணொளி மூலம் தமிழ்நாடு அரசின் சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் உள்ள 10ஆம் வகுப்பு கணிதம் முழுதும் கான்செப்ட்ஸு, எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் செய்ய நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தமிழ் as well as English in both. ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 35 நிமிஷம் இவ்வளவு தான் நம்ம காணொளி இருக்க போகுது. புக்கில் இருக்கிற பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக, எக்ஸசைஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு கொஞ்சம் தான், திருப்பி மறுநாள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். என்டையர் புக்கையும் கவர் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான சிலபஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனால் லிட்டில் பை லிட்டில் we will cover the entire book. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு நல்லா தெரியும், அரை மணி நேரத்துக்கு மேலே உங்களை மேக்ஸை பாருன்னு சொன்னால் உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியாது, போர் அடிக்கும், மைண்டு டைவர்ட் ஆகும், எப்படா அந்த கிளாஸ் முடியும்னு இருக்கும், இன்ட்ரெஸ்டே போயிடும். அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஆஃப் அன் ஹவராக இந்த காணொலியை அமைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் ஸ்கூல் திறக்க போகுது, 2021-22 திறக்க போகுது. மேக்ஸ் கிளாஸ், வாத்தியார் கிளாஸ், டீச்சர்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறாங்க. இந்த யூடியூப் காணொலி நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே என்ன நடத்துகிறாங்களோ அது இங்கேயும் ஒரு தடவை பார்க்க போகிறீங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸு நம்மளோட எய்ம் என்ன? 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸை பப்ளிக் எக்ஸாமில் கிளியர் பண்ணி வெளியில் வரணும். பேக் பெஞ்சில் இருக்கவங்க வச்சுக்கோ, மேக்ஸே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கடைசி 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பயந்துட்டே வந்துட்டுருக்கோம், 10th வரைக்கும். அவங்களுக்கு மேக்ஸ் 50 to 60 மார்க் ஈஸியாக வாங்கிட்டு டக்குன்னு வெளியில் வந்துடலாம், பாஸ் பண்ணிட்டு. அதுக்கு டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிக்கிற பையங்களுக்கு 90 to 100 வாங்கணும்னு எய்ம் இருப்பார். அவங்க டெஃபினட்டாக 100 வாங்க முடியும். ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணி இந்த காணொலியையும் ரெகுலராக பார்த்துட்டு வந்துருந்தாங்கன்னா. ஸோ நான் உங்களை என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் as well as their parents, make the students to listen to the YouTube channel. All my concepts listen, all my explanations you listen, then try to understand the subject. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன புரியுதோ நல்லா புரிஞ்ச அப்புறமா நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு தடவை இந்த எக்ஸசைஸை எழுதி போட்டு பாருங்கள். நான் நடத்தி முடித்தோன்னா அதே சமயம் நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள், 15 minutes எடுத்துக்கிட்டு. டெஃபினட்டாக ஈஸியாக புரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா இந்த காணொலியை, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு யூடியூப் என்ன வருது, நெக்ஸ்ட் காணொலி எப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன், 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் நேற்று வரைக்கும் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறதோட சக்ஸஸிவ் விஷயங்கள் மறுநாள் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக மேக்ஸை கிளியர் பண்ண முடியும். நம்மளோட எய்ம் என்ன? 10th பப்ளிக் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. அதனால எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் எதுவுமே நான் இந்த காணொலியில் கொடுக்க போகிறது இல்லை. அடிஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ், எக்ஸ்ட்ரா டம்பிங், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம புக்கில் இருக்கிற சம்ஸ், புக்கில் இருக்கிற கான்செப்ட்ஸ் திருப்பி அதை ஒட்டியே தான் நான் சொல்லுவேன். அந்த சம்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். எளிதான கணக்குகள் மட்டும்தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேயா? நான் முதல்ல எடுத்துக்க போகிற சாப்டர் உங்களுக்கு எளிதான சாப்டர் நம்பர் 5, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஆயத்தொலை வடிவியல். ஏன் இந்த சாப்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான சாப்டர். ஜாமெட்ரியே பொதுவாக நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஜாமெட்ரி பேஸ் பண்ண சாப்டர் இது. ஸோ இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்ப்போம்.
அதுக்கப்புறம் ஒரு சாப்டராக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அன்பான மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஆயத்தொலை வடிவியல். கோஆர்டினேட் ஜாமெட்ரினா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இதை ரெண்டையும் கொண்டு நமக்கு புள்ளிகளை குறிக்க முடியும் ஒரு பிளேன் சர்ஃபஸில். இந்த புள்ளிகள் இணைக்கும்போது பல உருவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. 2 புள்ளியை சேர்க்குற போது ஒரு லைன் கிடைக்கும், 3 புள்ளியை சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், 4 புள்ளியை சேர்க்குற போது ஒரு நாற்கரம் கிடைக்க போகுது. இந்த மாதிரி பல ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறது தான் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இப்போ நான் கொடுத்துருக்கிற படத்தில் பாருங்கள், நான் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிருக்கேன், ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் நெகட்டிவ் ஆக்சிஸ், ஒய் நெகட்டிவ் ஆக்சிஸ் இருக்குது. இதுக்கு மேலே ரெட்டில் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் கூட போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட், இதெல்லாம் நீங்கள் படித்தது ஆல்ரெடி. ஸோ வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு புள்ளிகள் இருக்கும். இந்த புள்ளிகள்லாம் எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த புள்ளிகளை இணைச்சா நமக்கு கிடைக்கிறது லயன். அந்த லயன்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதோட சமன்பாடு, அதோட ஸ்லோப்பு, அதெல்லாம் இந்த வருஷம் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா, ஒரு முக்கோணத்தின் உச்சிகளின் கோஆர்டினேட்ஸ், ஒரு எண்டோட கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சதுன்னா அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா வரப்போகுது. அந்த ஃபார்முலாவை போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து இது ஒரு கோஆர்டினேட் ஜாமெட்ரி கீழே வர ஒரு முக்கோணம்ங்கிறது ஒரு பகுதி. அதே மாதிரி அடுத்த ஷேப்பு நாற்கரத்துக்கு நம்ம ஒன்லி ஏரியா மட்டும்தான் பார்க்க போகிறோம். 4 புள்ளிகளை இணைக்கும் போது கிடைக்கிறது நாற்கரம். அந்த நாற்கரத்தோட பரப்பு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? நாற்கரத்தோட குறுக்க 2 லைன் 2 எண்டையும் ஜாயின் பண்ணால் 2 முக்கோணம் ஆகிடும். 2 முக்கோணத்தோட பரப்பை ஆட் பண்ணோம்னா நாற்கரத்தோட பரப்பு கிடச்சிடும். சிம்பிள். இதையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த சாப்டர் தான், கோஆர்டினேட் ஜாமெட்ரி அல்லது ஆயத்தொலை வடிவியல். இதில் ஃபஸ்ட்டு ஆர்டராக பார்ப்போம். முக்கோணத்தின் பரப்பளவு நமக்கு 3 உச்சி புள்ளிகளின் கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சா. அடுத்தது நாற்கரத்தின் பரப்பளவு 4 உச்சி புள்ளிகளின் கோஆர்டினேட்ஸ் தெரியும் போது இது ரெண்டும் பேஸ் பண்ணி சின்ன சம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எல்லா சம்முமே ஈஸி. ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் எளிதான வழிகள்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபாலோ திஸ் ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே, before entering to our 10th portion, certain things we will recollect what we studied earlier. முன்னாடி படித்ததெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிப்போம். அது என்னென்ன பேசிக்கான விஷயங்கள். 2 பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா அந்த பாயிண்ட் 2த்துக்கையும் சேர்த்தா கிடைக்கிற லைனோட லெங்க்த்து. ஸோ லெங்க்த்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லைன் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2, 2 பாயிண்ட் இருந்தால் அந்த ஜாயின் பண்ணுற லைனோட லெங்க்த்து எவ்வளவு? அது லைன் டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைனோட டிஸ்டன்ஸ், இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இது முன்னாடியே நம்ம படித்த ஒரு விஷயம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் டி ஈக்குவல் டு root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. அடுத்தது ஒரு லைன் இருக்குது, எண்ட் பாயிண்ட் 2 இருக்குது. x1 y1 ஒரு எண்டு, இன்னொரு எண்டு x2 y2. இந்த லைனோட மிட் பாயிண்ட் என்ன? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது மிட் பாயிண்ட் எம் அப்படின்னு போட்டுருவேன். லைன் எண்டு ஏபின்னா அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதெல்லாம் எப்போ? இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எண்ட் பாயிண்ட் தெரிஞ்சா. அடுத்தது ஒரு லைனை உட்புறமாக இன்னொரு பாயிண்ட்
பிரிக்குது. அந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரு லைன் ஏ x1 y1 பி x2 y2 அப்படிங்கிற 2 பாயிண்ட்டை சேர்க்குற ஒரு லைனை நடுப்பில் ஒரு புள்ளி ஏன் பின்னு வச்சுப்போம். பி அப்படிங்கிற புள்ளி m/n அப்படிங்கிற ரேஷியோவில் if a point P divides a line AB in the ratio m/n, how to find that point P? அதுக்கு ஒரு ஃபார்முலா. P யோட கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்கும்? mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. இது என்ன? பிரிக்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ். முதல்ல இருக்கிறது எக்ஸ் கோஆர்டினேட், அடுத்தது இருக்கிறது ஒய் கோஆர்டினேட்ஸ். இது எந்த பாயிண்ட்? ஒரு லைனை இன்டர்னலாக பிரிக்கணும், உட்புறமாக பிரிக்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட். இதுவும் நம்ம படித்தது. வெளிப்புறமாக பிரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. வெளிப்புறமாக பிரிக்கிற பாயிண்ட்டுக்கு என்ன? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். வெளிப்புறமாக பிரிக்கிற பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா மைனஸ். இதே ஃபார்முலாவில் நடுப்புறம் மைனஸ் போட்டால் ஆன்சர். mx2 minus nx1 by m minus n, my2 minus ny1 by m minus n. அதிகமாக நம்ம வெளிப்புற பிரிக்கிற பாயிண்ட்டை பற்றி ரொம்ப நம்ம பார்க்க மாட்டோம். அதனால் ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் ஆர் சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள். சென்ட்ராய்டுன்னா என்ன? வாட் இஸ் சென்ட்ராய்டு? இட் இஸ் தி லைன், it is the meeting point of the three medians of a triangle. அதாவது மீடியன்னா நடுக்கோடு. ஒரு சைடு, 3 சைடு இருக்குது ஒரு ட்ரையாங்கிளுக்கு. ஒரு சைடுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், மையப்புள்ளி இருக்கும். அந்த பாயிண்ட்டையும் அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற வர்டெக்ஸ் உச்சியையும் சேர்த்தோன்னு வச்சுக்கோ. ஸோ நமக்கு 3 நடுக்கோடு கிடைக்கும் ட்ரையாங்கிளில். அந்த 3 நடுக்கோடும் உள்ள ஒரு புள்ளி வழியாக போகும். அந்த புள்ளிக்கு பேர் தான் சென்ட்ராய்டு அல்லது நடுக்கோட்டு மையம். அந்த சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன? வர்டெக்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு ட்ரையாங்கிளில் இருந்தால் x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3, அதுதான் சென்ட்ராய்டு. அதை G அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இதுதான் 9th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 9th 8th இந்த லெவலில் நம்ம படித்த விஷயங்கள். இதை ஜஸ்ட் ரெக்கலெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கணும். இந்த வருஷம் அதை யூஸ் பண்ணுவோம் சில இடங்களில். ஓகே, இப்போ நம்ம இந்த 10th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டரோட ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபார்முலா ட்ரையாங்கிளோட ஏரியா. நான் முன்னாடியே சொன்னேன், ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு அந்த ஃபார்முலா நல்லா தெரியணும். ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா பற்றி ஒரு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இவ்வளவு சதுர அலகுகள் அப்படின்னு இவ்வளவு ஸ்கொயர் யூனிட்ஸ். இது நம்ம முன்னாடி படித்த ஒரு ஃபார்முலா. ஆனால் இந்த வருஷம் பேஸ் ஹைட்டெல்லாம் வச்சு ஃபார்முலா கிடையாது. என்ன பார்த்துருக்கோம்? நமக்கு என்ன தெரியும்? கோஆர்டினேட்ஸ், அதாவது வர்டிசஸ் தெரியும். ட்ரையாங்கிளோட 3 வர்டெக்ஸ் தெரியும். ax1 y1 bx2 y2 cx3 y3. 3 சைடையும் ஜாயின் பண்ணின 3 லைன் கிடைக்குது. அதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. அவ்வளோதான் சதுர அலகுகள் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆஃப் bracket x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. இதுதான் ஃபார்முலா. எப்படி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈஸி, ரொம்ப சைக்கிளிக்காக இருக்குது. எல்லா கோஆர்டினேட்ஸும் முதல்ல x1 இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் y2 minus y3, அடுத்தது ப்ளஸ், முன்னாடி x1 வந்ததா, இப்போ x2 இருக்குது, ப்ராக்கெட், முன்னாடி என்ன வந்தது
y2 மைனஸ் y3 வந்தது. இப்போ y3 மைனஸ் y1. அடுத்தது சைக்ளிக் x3 இன்ட்டு முன்னாடி y2 மைனஸ் y3, அடுத்தது y3 மைனஸ் y1, இப்போ y1 மைனஸ் y2. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஃபார்முலா பார்க்குற போதே தெரியுது பார், சைக்கிளிக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் x1 x2 x3, அடுத்த டேர்ம் அதை மல்டிப்ளை பண்ணுற டேர்ம் என்ன இருக்குது? y2 மைனஸ் y3, அடுத்தது y3 மைனஸ் y1, அடுத்தது y1 மைனஸ் y2. இந்த 1 2 3 முதல் டேர்மில் ஒரு 1 2 3 இருக்குது, அடுத்த டேர்மில் ஒரு 2 3 1 இருக்குது, அடுத்ததில் 3 1 2. ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டா போகிறோம். x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2. வெளியில் ஆஃப். இது எல்லாம் உள்ளே கால்குலேட் பண்ணிவிட்டு ஆஃபால் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா கிடைக்க போகுது. இது ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடுறதுக்கு. ஃபார்முலாவை பைஹார்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை இந்த மெத்தட் சைக்கிளிக்காக வரும் அப்படிங்கிற ஃபஸ்ட் டேர்ம் எனக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஃபஸ்ட் டேர்ம் என்ன? x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்ன வரும் எனக்கு ஞாபகம் இல்லை. x1க்கு பதிலாக சைக்கிளிக்னு சொன்னேன், 1க்கு பதிலாக 2 போடு, x2. அடுத்தது உள்ள அதே மாதிரி y2 மைனஸ் y3 இருக்குது. சைக்கிளிக்னா என்ன? y2க்கு பதிலாக அடுத்தது y3 போடு, அடுத்தது y3க்கு பதிலாக y1 போடு. அதே மாதிரி 3 டேர்ம் தான், 3 பாயிண்ட் தான். ஸோ 3 டேர்ம் தான் வரும். சிம்பிள். இதை ஞாபகப்படுத்திக்கலாம். x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2. இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி இன்ட்டு ஆஃப், வெளியில் ஆஃப் இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் இன்ட்டு திஸ் டேர்ம். இவ்வளோ தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஃப் யூ நோ த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் as x1 y1 x2 y2 x3 y3. இதை ஒரு ஷார்ட்கட்டாக போடுறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் நான் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாவோட வேல்யூ என்ன வரும்னா, இப்போ போட்டிருக்கிற ஃபிகர் பார், மேலே x1 கீழே y1. அது அப்படியே சைக்கிளிக்காக எழுதுங்க. x1 y1 x2 y2 x3 y3 திருப்பி x1 y1 அப்படின்னு 4ஆக பிரிச்சுக்கணும். x1 y1 x2 y2 x3 y3 திருப்பி x1 y1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x1ஐயும் y2ஐயும், அடுத்தது x2ஐயும் y3ஐயும், திருப்பி x3ஐயும் y1ஐயும். ஆரோ போட்டு 3 ஆரோ கிராஸாக போட்டிருக்கேன், பேரலாக 3 ஆரோ. இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. மைனஸ் இந்த பக்கம் y1 to x2, அது மாதிரி x2 y1, அடுத்தது x3 y2, அடுத்தது x1 y3. இதை அப்படியே மைனஸ் பண்ணணும், வெளியில் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் போடலாம். ஸோ 2 விதமாகும். முதல்ல இது ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இதே இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணலாம். எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுங்கிறது இந்த மெத்தடில் இருக்குது. இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம 2 3 சம் இது மாதிரி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். x1 y1 வரிசையாக எழுது, x2 y2 வரிசையாக எழுது, x3 y3 எழுது, அப்புறம் x1 y1 முடி. அப்புறம் ஆரோ, பேரலல் ஆரோ போட்டுக்கோ. பேரலல் ஆரோ போட்டு அந்த மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோ. மைனஸ் மீதி இருக்கிற 4 டேர்முக்கும் பேரலல் ஆரோ போட்டு அதை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணு, வெளியில் ஆஃப் வச்சுக்கோ. இதுதான் ஆன்சர். இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா நமக்கு முடிஞ்சிச்சு. ஆஃப் இன்ட்டு x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஆஃப் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. இதில் முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்ல போகிறேன். என்ன? இந்த பாயிண்ட் இருக்குது பார், ஏபிசிங்கிற பாயிண்ட்டு. இதை ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்ன? கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்று. கடிகாரம் எப்படி சுற்றுது? ரைட்டில் சுற்றுது. 1 அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3ன்னு ரைட்டில் வருது. இது இல்லாமல் நம்ம லெஃப்டில் எடுத்துக்கணும். தட் இஸ் பாயிண்டில் எப்படி எடுத்துக்கணும்? முதல்ல ஏங்கிற பாயிண்ட் x1 y1 எடுத்தால் அடுத்த பாயிண்ட் பி லெஃப்டில் எடுத்துகிட்டு வரும். லெஃப்ட், அடுத்தது சி, இப்படி எதிர் சுற்றுல எடுத்துகிட்டு வருது. எதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆன்சர் பாசிட்டிவ் ப்ளஸில் வரும்.
ஏரியா எங்கேயாவது நெகட்டிவ் வருமா? வராது. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் மாற்றி எழுதினோம்னா. அதனால பாசிட்டிவாகவே ஆன்சர் கிடைக்கணும்னா நம்ம கடிகாரத்தின் எதிர் நிலை சுற்றுல ரிவர்ஸில் எடுத்துன்னு வந்தேன்னா இந்த ஆன்சர் பாசிட்டிவாக கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம படித்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். நம்ம சம்ஸ் போடுற போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை நான் ஈஸியாக சொல்லுவேன். இந்த சம்ஸ் போட்ட சம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற போது இது ஈஸியாக புரியும். ஓகேயா? ஓகே. ஏரியா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இன்னொரு மெத்தடு, ஈஸியான மெத்தடு இருக்குது. அது என்ன? ஏரியா ஃபார்முலா என்ன? half into bracket x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus bracket x2 y1 plus x3 y2 plus x1 y3. இதான் ஃபார்முலா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபஸ்ட்டு ரைட்டு x1 plus x2 plus x3 ப்ராக்கெட்குள்ள மைனஸ் y1 plus y2 plus y3 ப்ராக்கெட்குள்ள. அடுத்தது முதல் ப்ராக்கெட்டில் என்ன எழுதியிருக்கோம்? x1 plus x2 plus x3. ஒன்னொன்னோட இப்போ y2 y3 y1 சேருங்க. அப்போ என்ன ஆகும்? x1 y2 plus x2 y3 plus x3 y1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்துடும். மைனஸ் செகண்ட் ப்ராக்கெட்டில் என்ன எழுதியிருக்கீங்க? y1 plus y2 plus y3. இதில் x2 x3 x1 சேர்த்துருங்க. x2 y1 plus x3 y2 plus x1 y3 வந்துடும். இது ரெண்டும் தான் சேர்ந்தால் தான் நம்மளோட ஃபார்முலா. இட் இஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 5.1. இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது? 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. -3,5 5,6 அண்ட் 5,-2. இந்த 3 பாயிண்ட் வழியாக போகிற ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடி. இதுதான் சிம்பிள் சம். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டை நம்ம ஆர்டரிங் பண்ணிக்கணும். ட்ரையாங்கிளுக்கு வேணும்னா நான் சொல்லியிருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸில் இந்த பாயிண்ட்டை ரஃப்பாக பிளாட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இந்த படத்தில் பாருங்கள், A -3,5 செகண்ட் குவாட்ரண்டில் இருக்குது. அடுத்தது 5,-2 வந்து ஃபோர்த்து குவாட்ரண்டில் வருது. அடுத்தது 5,6 ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்குற போது இந்த ஆர்டரில் A வந்து -3,5, B வந்து 5,-2, C வந்து 5,6. இந்த மாதிரி படத்தில் பிளாட் பண்ணின மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா. ஹவு டு ஃபைண்ட் ஏரியா? நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தட், half into x1 into y2 minus y3. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுறதை விட ஷார்ட்கட் ஆரோ போடலான்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆரோ கூட போட்டு வச்சுருக்கேன். x1 y1 x2 y2 -3 5 5 -2 5 6 -3 5. அந்த மாதிரி ஆரோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு பாரு. -3 into -2. ஆஃப் வெளியில் இருக்கு. -3 into அதான் x1 into y2, தட் இஸ் 6. அப்புறம் 5 into 6 30. அப்புறம் 5 into 5 25. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட். ஃபஸ்ட்டு ஆரோ 3 ஆரோ ஆட் பண்ணுறது, அது வந்து 61 வரும். மைனஸ் அடுத்த 3 செட்ஸ் ஆஃப் ஆரோ -25. அப்புறம் -2 into 5 10, -3 into 6 18. ஸோ இது என்ன வரும்? +3 வரும். ஸோ டோட்டல் என்ன வருது? 61 + 3 64. ஆஃப் ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். சிம்பிளான சம் இது. ஸோ இந்த சம் தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். இந்த சம்மை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் 2 சம் இருக்குது. இதே மாதிரி 2 சம் இருக்குது. அந்த 2 சம்மையும் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு சம்
Find the area of the triangle formed by the points 1, -1, -4, 6 and -3, -5. இந்த sum எப்படி போடலாம்? We will see. We will plot as usual. First -4, 6 second quadrantல வருது, -3, 5 third quadrantல வருது, 1, -1 fourth. So நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிற போது என்ன ஆகும்? ஏ வந்து -4, 6, பி -3, -5, சி 1, -1 இந்த மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் x1, y1, x2, y2, x3, y3 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எங்கேருந்து வேணாலும் நீ ஆரம்பிக்கலாம்னா ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏ -4, 6ன்னு எடுத்தாலும் இல்லை ஏ பியில் ஏ எடுத்தாலும் ஆன்டி கிளாக் வைஸில் போய் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொன்னேன்? இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், ஃபார்முலாவோட ஈஸி. அப்படின்னா என்ன? x1, y1 வர்டிக்கலாக எழுதிட்டே வரணும். நான் எழுதி காமிச்சிருக்கேன். -4, 6, -3, -5, 1, -1, திருப்பி -4, 6. அடுத்த ஸ்டெப்பு கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். -4 × -5 நேர நான் போடுறது ஃபோர்த்து ஸ்டெப். -4 × -5 20, அப்புறம் -3 × -1 +3, அடுத்தது 1 × 6, 6. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓவர். 20 + 3 + 6 29 மைனஸ் அடுத்த ப்ராக்கெட் 6 × -3 -18, -5 × 1 ஒரு -5, அப்புறம் -1 × -1 4 + 4. ஸோ இதெல்லாம் சேர்த்தா என்ன வரும்? -19. வெளியில் ஒரு மைனஸ் +19. 29 + 19, that is half into 48. So 24 square units. இது ஆன்சர். உனக்கு நல்லா தெரிய வேண்டியது எதை x1 y1 எதை x2 y2 எதை x3 y3 எடுத்துக்கணும். இந்த ஆன்டி கிளாக் வைஸ் சிஸ்டத்தில் கொண்டு வந்து எடுத்தால் ஈஸி. அதே மாதிரி பிளாட் பண்ணிக்கணும். x1 y1 x2 y2 x3 y3 திருப்பி x1 y1 அப்புறம் ஆரோ போட்டு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி 2 செட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு செட் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் செகண்ட் செட் மல்டிப்ளிகேஷன். வெரி சிம்பிள் இந்த மாதிரி போடுறது. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் என்ன? -8 -1 -10 -4 -3 -5 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுமே தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. 3 பாயிண்ட்டுமே தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. -10 -4 -8 -1 -3 -5 இதனால் ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிள். இதில் எப்படி பிளாட் பண்ணால் என்ன வருது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ -8 -1 வருது. அடுத்த பாயிண்ட் பி -10 -4 சி -3. இது ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெயிட்டாகவே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏ பாயிண்ட் x1 y1 x2 y2 x3 y3. இப்போ என்ன ஃபார்முலா? ஆஃப் மாட் ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 எப்படி எடுத்துருக்கோன்னு பாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? -8 -1 -10 -4 -3 -5 -8 -1. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும்? ஆஃப் இன்ட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணு. -8 × -4 ஒரு 32, அடுத்தது -5 ஒரு +50, அடுத்தது -3 × -1 +3. ஸோ 32 + 50 + 3 85 வந்துடும். மைனஸ் செகண்ட் ஆரோலாம் -1 × -10 ஒரு 10, அடுத்தது -4 × -3 ஒரு +12, அடுத்தது -5 × -8 +40. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 40 50 62 மைனஸ் வெளியில் இருக்குது -62. ஸோ 85 - 62 23. வெளியில் ஆஃப் இருக்குது. ஆஃப் இன்ட்டு 23 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆர் சதுர அலகுகள். ஸோ இந்த 2 சம்மும் எக்ஸாம்பிள் சம் மாதிரி எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். x1 y1 x2 y2 x3 y3 திருப்பி x1 y1. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் கடைசி எக்ஸசைஸ் சம் இருக்கே, 2வது சம், இது மாதிரி போட்டாலே போகிறோம், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஃபார்முலா ஈஸியாக மக்கப் பண்ணினாலும் ஓகே, அது மாதிரி போட தெரிஞ்சிட்டாக்கா இன்னும் பெட்டர்.
இது இன்னும் ஈஸியான மெத்தட். ஓகே, ரைட்.